தலைவரோட கூலி படத்தோட ஆடி லான்ச் அப்படிங்கிறது இப்போ சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சிருக்கு. இந்த ஒரு ஆடி லான்ச் இந்த ஒரு படத்தோட டைரக்டரான லோகேஷ் கனகராஜ் ஒரு வெறித்தனமான ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அரங்கத்தை அதிர விட்டுருக்காரு. அப்படி என்ன வெறித்தனமான ஸ்பீச் கொடுத்தாரு அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாரை பற்றியும் வந்து பேசி வந்து ஆரம்பிச்சாரு. முதல் சௌபின் அவர்களுக்கு வந்து சொல்லியிருக்காரு அவர் சென்னையில் ஒரு வீடு எடுக்கணும், ஏன்னா இந்த ஒரு படத்துக்கு அப்புறம் அவருக்கு அவ்வளோ வாய்ப்புகள் வரப்போகுது அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து உபேந்திரன் அவர்களை பற்றி பேசியிருக்காரு. அவர் உண்மையிலே ரொம்ப வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. பேட்ச் ஒர்க்கில் ரொம்பவே எனக்கு வந்து இந்த ஒரு படத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. அதே மணிக்கு ஒரு தலைவரோட மிகப்பெரிய ஃபேன் அந்த மணிக்கு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து ஸ்ருதிஹாசன் மேம் பற்றி பேசும்போது இவங்க வந்து எனக்கு கூட 2 வருஷமாக வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க, நல்லா பாடல்களும் பாடுறாங்க, இன்னும் அவங்க நல்லா பாடல்கள் பாடணும், ஸோ இதே மணிக்கு வந்து நல்லா பண்ணணும் அந்த மணிக்கு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து நம்ம தலைவரை பற்றி வந்து பேசியிருக்காரு. அதில் தாங்க ரொம்ப நிறைய இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இருக்குது. 2 வருஷமாக நான் தலைவர் கூட வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ தலைவர் வந்து எனக்கு ரொம்ப வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆள் அப்படின்னு வந்து சொல்லி ஆனோம். அவரோட 50வது வருடம் சினிமா தொழிலில் வந்து தான் இப்போ வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு ஆகஸ்ட் மாதம் தான் அந்த ஒரு 50வது தினமும் வந்து வரப்போகுது. அதில் இந்த ஒரு கூலி படம் வரப்போகுது. அது எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷம். இந்த ஒரு 2 வருஷத்துலேருந்து நான் தலைவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டேன். அவரை பற்றி நம்ம வந்து இங்கே வந்து பேசணும் அப்படின்னா இந்த ஒரு மிகப்பெரிய வேலையெல்லாம் பத்தாது, எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பத்தாது, எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம். ஆனால் இந்த குறுகிய நிமிடத்தில் இந்த மாதிரி சில விஷயங்களை தான் என்னால் வந்து பகிர முடியுது அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு எங்கள் அப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் கண்டக்டராக இருந்திருக்காரு. அவரோட கூலி நம்பர் தான் 1421 அந்த மணிக்கு. அந்த ஒரு நம்பரை தான் நான் வந்து ரஜினிகாந்த் சார் கொடுத்துருக்கேன். அவரை என்னோட அப்பாவா நான் வந்து ட்ரிபியூட் பண்ணி பார்க்குறேன். கிட்டத்தட்ட அவர் நான் வந்து என்னோட அப்பாவை தான் பார்க்குறேன் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதனால அரங்கம்லாம் பயங்கரமாக அதிர்ச்சி. ரஜினி சாரோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. ஸோ அதுக்கடுத்து வந்து தான் அனிருத் அவர்கள் இந்த விழாவின் நாயகன். ஸோ அவர் தான் இந்த ஒரு படத்துக்கான காரணம். அவர் இல்லைன்னு ஒரு படமே பண்ணியிருக்க முடியாது அப்படி சொல்லி அனிருத் அவர்களை புகழ்ந்து வந்து தான் தள்ளியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து அவரோட ஸ்பீச் வெறித்தனமாக வந்து தான் இருந்தது. ஸோ இவரோட ஸ்பீச்சில் பார்க்கும்போது படம் 1000 கோடி அடிச்சிருங்கிறது எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓவர் ஹைப் பண்ணலப்பா, எனக்கு அப்படி தோணுது ட்ரெய்லரையும் இவர் ஸ்பீச்சையும் பார்க்கும்போது. உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரஜினி ஸ்பீச் லோடிங். நன்றி, வணக்கம்.